கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளுகளில் தேவனோட வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன். இந்த நாளுகளில் தெய்வீக கிருபையோட தெய்வீக ஆசீர்வாதத்தோட அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் தெய்வீக கிருபையால் எங்களை நிரப்பி நீர் ஆசீர்வதி. எல்லா எதிர் சக்திகள், பலவீனதைகள், அந்த காலத்தில் போர்கள் பூர்ணமாய் நீர் எங்களிருந்து விடுவித்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தெய்வீக கிருபையுள்ள மக்களாயிருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றும் போது தெய்வீக கிருபை உள்ளவராயிருக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இன்னைக்கு வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். தெய்வீக கிருபையால், தெய்வீக ஆசீர்வாதத்தால், தெய்வீக வளர்ச்சியால் நாங்கள் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இன்னைக்கு எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இனி வரவேண்ட மக்களுக்காக செபிக்கிறேன். அவங்களோட தடைகளை மாற்றி எத்தனை வேகத்தில் இந்த மக்களும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் അതിന്റെ 17ാമത്തെ വസനം നാം വാസിക്കില്ല. എഫേസ്യർ 2ആം அதிகாரம் അതിന്റെ 17ാമത്തെ வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்தது அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்க அவர் வந்திருக்கிறார். சமாதானத்தை சுவிசேஷமாக அவர் அறிவிக்கிறவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததே தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும். இங்கே தூரமாயிருந்தது யாரு, சமீபமாயிருந்தவர்கள் யார் என்று இங்கே நமக்கு ஒரு கேள்விக்குரிய விஷயமாயிருக்கும். கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு இங்கே பார்க்க முடியுது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களை, ஞானும் நீங்களும் கர்த்தரிலிருந்து தூரமாயிருந்திருக்கிறார். ஞானும் நீங்களும் தேவனிலிருந்து தூரமாய் தூரமாய் கடந்து சென்றவங்களாயிருந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து நம்மை சமீபமாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவிலூടെ ஞானம் நீங்களும் சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, நாம் அவருடைய கிருபையால், அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்ததினாலே, அவர் நம்மை விடுவித்திருக்கிறதுனாலே நாம் அவருக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த நாளுகளில் நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே, நாம் கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் கடந்து வந்ததினாலே தூரமாயிருந்த நாம் அவருக்கு பக்கத்திலேயே கடந்து வந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் தூரமாயிருந்த உங்களையும், ஜாதியராயிருந்த நம்மை, கர்த்தரிலிருந்து தூரமாயிருந்த நம்மை, பாவத்தினாலே தூரமாயிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய கிருபையால், அவருடைய சுவிசேஷத்தால் நம்மை விடுவித்திருக்கிறார். அதே மாதிரி இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சமீபமாயிருந்த அவர்களே என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனத்தை இங்கே குறிக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் இயேசுவுக்கு சமீபமாயிருந்திருக்கிறார். அவர் யூதர்களால் அந்த இடத்தில், யூதர்களுடைய இடத்தில் இறங்கி அவரோடு கூட யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதோ, தூரமாயிருக்கிறதோ, அவர்கள் நடுவில் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்பி இருக்கிறார். அவரை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அப்போ தூரமாயிருந்த நம்மையும் சமீபமாயிருந்த அவர்களையும் கிறிஸ்து சுவிசேஷத்தினால்
அவருடைய சமாதானத்தினால் அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் மிக தெளிவாய் நமக்கு புரிகிறது. அல்லாமலும் அவர் இந்த உலகத்தில் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருக்கிற அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கும் யூதர்களுக்கும் அது அந்நிய ஜாதிகளாயிருந்த நமக்கும் அவர் சுவிசேஷத்தை சமாதானமாய் நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவித்திருக்கிறார். இங்கே 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்தபடியே நாம் இருதரக்காரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று கொண்டிருக்கிறோம். பிதாவினுடைய இடத்திற்கு நாம் கடந்து செல்லணும் என்றால் நமக்கு இயேசுவில் உள்ள விசுவாசம் தேவையாயிருக்கிறது. நாம் நினைக்கலாம் இந்த உலகத்தில் எப்படியோ வாழலாம், எப்படியாவது முன்னாடி கடந்து செல்லலாம், இந்த உலகத்தில் எப்படியோ சாப்பிடணும், குடிக்கணும், ஏதோ தண்ணீர் குடிக்கலாம், சாப்பிடலாம், எப்படியோ நம்ம இந்த உலகத்தில் வாழலாம் என்று நினைத்தால் நமக்கு பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியாது. பிதாவினிடத்தில் கடந்து செல்லணும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இயேசுவில் உள்ள விசுவாசத்தால் நாம் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியும். இங்கு இருதரக்காரையும் ஒரே ஆவியினால், கர்த்தருடைய ஆவி ஒரே ஆவி, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த உலகத்தில் சகல மனிதர்களுக்குள்ளே ஒரே ஆவி, அதை ஒரே ஆவியினால் அவர் விடுவிக்கப்படுகிறார். ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவிலூടെ கிடைக்கிறார். அப்போ பிதாவினிடத்தில், பரலோகத்தில் பிதாவினிடத்தில் கடந்து செல்லணும் என்றால், பிதாவினுக்கு முன்பாக நாம் கடந்து செல்லணும் என்றால் நமக்கு ஒரே ஆவியினால் தேவனுக்கு முன்பாக சேரும் ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவிலூടെ நமக்கு கிடைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிலூടെ மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு இருக்கிறார். தூரமாயிருக்கிறவங்களானாலும் அதை சமீபமாயிருக்கிறவங்களானாலும் சமாதானத்தை அவர் சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கிறார். சமாதானத்தை அவர் சுவிசேஷமாக அறிவிக்கிறார். இங்கு 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாமும் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாமும் தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்னைக்கு என்ன கேட்குற கர்த்தர் பிள்ளைகளை, வாஸ்தவமாக நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குதா? நாம் இந்த உலகத்தில் அநேகம் கேள்விக்குரிய விஷயங்களுக்குள்ள கடந்து செல்லுகிறோம். நான் இப்படி போலாமா, அப்படி போலாமா, நான் முன்னாடி போனோமா, எப்படி போனோம்னு ஒரு கேள்வியோட நாம் ஆயிருக்கிறோம். நாம் உலகத்தில் ஆயிருக்கும் போது நாம் இயேசுவை விட்டு தூரமாய் கடந்து செல்லக்கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஒரு சாக்கியத்தை இயேசுவிலூടെ நமக்கு கிடைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவிலூടെ பிதாவான தேவனுக்கு முன்பாக கடந்து செல்ல ஒரு சாக்கியத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதுக்காக என்றால், என்னையும் உங்களையும் அதை பிதாவினிடத்தில் சேருவதற்காக. இயேசுவில் விசுவசிக்கிற ஒருவன் பிதாவினிடத்தில் கடந்து செல்லுவார். இயேசுவில் விசுவசிக்கிற ஒருவன் பிதாவினிடத்தில் கடந்து செல்வதற்கான சாக்கியத்தை இயேசுவிலூടെ நமக்கு கிடைக்கிறது. இந்த நாடுகளில் பிதாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவி தேவன் எப்போது எடுக்குதோ அந்த நாடுகளில் மனிதன் இந்த மண்ணான சரீரத்தை விட்டு அவன் தேவனுடைய இடத்தில் கடந்து செல்லுவான்.
நமக்கு பிதாவினிடத்தில் கடந்து செல்லணும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அங்கு 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாமும் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ நாம் பிதாவினுடைய பக்கத்தில் கடந்து செல்வதற்காக இயேசுவில் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசுவில் உள்ள விசுவாசத்தால் நாம் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியும் என்று நமக்கு இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார், தினமும் நாம் கூட்டி கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ ஆலயமாய் இருக்கிற ஞானம் நீங்களும், கிறிஸ்துவனுடைய ஆலயமாய் இருக்கிற ஞானம் நீங்களும் தேவனுக்கு முன்பாக வெளியேற பெற்றவராய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். போன நாளுகளில் யாரும் தெரியாதிருந்த நாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஒரு முக்கியமான மக்களாய், விசேஷமான மக்களாய் நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். 13வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 13வது வசனம் வாசிக்கும் போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போழோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். முன்னவே நீங்கள் தூரமாயிருந்திருக்கிறார், முன்னவே பாவத்தில் இருந்திருக்கிறார், முன்னவே சாபங்களில் இருந்திருக்கிறார். நீங்க முன்னே தூரமாயிருந்த நீங்க பாவத்தால் பிரச்சனைகளால் தேவனுக்கு முன்பாக வர முடியாது இருந்த நீங்க இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் எப்படி சமீபமாய் வந்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசு நமக்காக இரத்தம் சிந்தியதினால், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள், ஆண்டவராய் இயேசுவுக்குள் ஞானம் நீங்களும் இருக்கிறோம். நாம் இப்போ வெளியில் அல்ல, நாம் இப்போ தூரமாய் அல்ல, நாம் இப்போ எங்கேயோ போகிற மக்களாய் அல்ல. நாம் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இரத்தத்தை சிந்தியதினாலே ஞானம் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஞானம் நீங்களும் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியும். அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தப்பட்டிருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டிருக்கிற நாம், அவரை விசுவசித்து அறிக்கையிட்டு பாவங்களே நாம் அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களாய நாம் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியும். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாய் நாம் தினமும் கூட்டி கட்டப்பட்டு வருகிற மக்களாய் இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு ஆலயம் நாம் உருவாக்கும் போது நல்ல அஸ்திவாரம் போட்டு நல்ல கல்லுகள் வைத்து கட்டி 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 அது நல்லபடியே ஒரு பெரிய ஆலயமாய் நாம் கட்டி எழுப்புகிறோம். அதை நாம் பரிசுத்தமாய் வைக்கிறோம். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் கிறிஸ்துவின் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் ஓரோ மக்களும் கிறிஸ்துவினுடைய அதே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் ஓரோ மக்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று நாம் இங்கே வசனத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பிதாவினிடத்தில் சேரும் ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவிலூടെ நமக்கு கிடைக்கிறது. தூரமாயிருந்த நீங்கள், சமீபமாயிருந்த மக்கள் இன்னைக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக இயேசு அறிவிக்கிறார். அப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் கேட்டிருக்கிறார். சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆயிருக்குதா என்று நாம் சற்று நேரம் கவனித்து பாருங்கள்.
யோசித்து பாருங்கள், நான் எங்கே இருக்கிறான்? இன்னைக்கு தூரமாய் இருக்குதோ? யாராவது தூரமாய் இருக்குதுன்னா சொல்லட்டும். ஆண்டவரே, நான் உமக்கு சமீபமாய் வர விரும்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, நான் உண்மையாய் உம்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்குதா ஒரு நல்ல மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறது என்று காணப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து கடைசி வரையும் ஓட்டத்தை ஓட, கடைசி வரையும் ஓட்டத்தை ஓட, நமக்கு உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்காக நிற்க, தேவனுடைய விசுவாசத்தில் நிற்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்யட்டும். நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. நாம் இப்போ அந்நியராய் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய அதை மக்களாய் இருக்கிறோம். பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இனியும் தூரமாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணத, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்கள் ஜெப வாழ்க்கையில் முன்னாடி வருவார். நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்படணும். நாம் அதே அநேகம் பிரச்சனைகளோடு இருந்த போது, அநேக கண்ணீரான சூழ்நிலையோடு இருந்த போது கர்த்தர் இதுவரையும் நடத்தி இருக்கிறார். பிறந்து விழுந்ததிலிருந்து, இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து, உருவாயதிலிருந்து இன்னே வரைக்கும் என்னையும் உங்களையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அவர் இனிமேலும் பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்குது. சில நேரத்தில் மக்கள் கேட்கலாம், எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக விசுவசிக்கணும், எதுக்காக கர்த்தரை தேடணும், எது நன்மை இல்லையே, எது ஆசீர்வாதம் இல்லையே. நீ உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. இந்த நாளுகளில் நம்மை பிதாவினிடத்தில் சேரும் ஒரு சலாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவிலூടെ நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்நியரும் பரதேசியுமாயிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இனி தூரமாய் அல்ல, நாம் இனி தூரமாய் இருக்கிற மக்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களாய் மாற்றப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்கள் ஜெபிக்கிறவங்களாய், விசுவசிக்கிறவங்களாய், கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்வார் എന്നുള്ള நம்பிக்கையோடு நடக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படும். இன்னைக்கு வியாதி உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் போது நீ விசுவாசத்திலிருந்து பின்னாடி அல்ல, விசுவாசத்திலிருந்து முன்னாடி கடந்து செல்லும் போது அந்த பிரச்சனைகள் உன்னை விட்டு மாறும். முன்னாடி போக முடியாத செங்கடல் உனக்கு முன்பாக நிற்கும் போது, பெரிய மலை மாதிரி பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிற்கும் போது, நீ விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லும் போது கர்த்தர் உனக்கான வழியை திறப்பார். அவர் உனக்கான வழியை திறப்பார். அவருடைய மேல் உள்ள விசுவாசத்தை நாம் இனியும் அது விசுவாசத்தில் திருடமாயிருந்து முன்னாடி கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி கடந்து செல்ல முடியாதே, தண்ணீரான பிரச்சனைகள், தண்ணீர் இருக்கிறார், அதை கடல் இருக்கிறார், பெரிய பிரச்சனை இருக்கிறார், பெரிய மலை மாதிரி பிரச்சனை இருக்கிறார் என்று சொல்லி நீ பின்னாடி ஓடுதவனாய் இருந்தால் முன்னாடி உள்ள ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. நமக்காக வழி திறக்குதவர் உண்டு என்று நம்பிக்கை வைக்கட்டும். விசுவசித்து ஜெபிச்சு முன்னாடி கடந்து செல்லும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தூரமாய் அல்ல, இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? ஞான் இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு அது ஜெபம், அது விசுவாசம், நம்பிக்கையும் நமக்கு இருக்கட்டும். நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் ஆலயமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள், கூட்டி கட்டப்பட்டிருக்கிறார் என்று இங்கே காணப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவித்த ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை விடுவிப்பார். இந்த நாடுகளில் நாம் இன்னைக்கு தியானிச்சது, நாம் எப்படிப்பட்ட விசுவாசியாய் இருக்கிறார் என்று, நாம் எங்கே இருக்கிறார் என்று, முன்னவே தூரமாய் இருந்தவர் என்று, இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அவருக்குள் இருக்கிறவர் என்று தியானித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா, நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து, சௌக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் அப்பா எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிற தேவன், எங்களுக்காக வழியை திறக்குதவர் நீரப்பா. இந்த நாடுகள் ஒரு மக்களையும் நீர் ஆசீர்வதி. இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் யாரெல்லாம் கண்ணுகளை மூடி செபிக்கிறோம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதல் இறங்கி வரப்படட்டும். ஒரு விசேஷமான நன்மை உருவாகட்டும். ஆண்டவரே, எல்லா பலவீனதைகளிலிருந்து, கண்ணீரான சூழ்நிலைகளிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கத்தக்கவைக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ எரிஞ்சு மாறத்தக்கவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலின் சௌக்கியம் உண்டாகட்டும். சாத்தாண்ட சகல கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். எல்லா அந்த காலத்தின் போர்கள் பூர்வமாய் எரிஞ்சு மாறப்படட்டும். இன்னைக்கு ஒரு விடுதல் உண்டாக கிருபை செய்யும். எல்லா மக்களும் ஆசீர்வாதத்தோடு, விடுதலோடு, சௌக்கியத்தோட ஆயிருக்க கிருபை செய்யும். இன்னைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்நியர் பரதேசிகளும் அல்ல, இப்போ கர்த்தருக்குள் இருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து. விசேஷால் இந்த நாடுகளில் அப்பா கட்டிக்கப்பள்ளியில சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க செய்த அந்த வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கல் பிசினஸ்களில் எல்லாம் நல்ல வெற்றியும் விடுதலும் நீ கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. இந்த நாடுகளில் ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக, அவங்களோட குடும்பத்துக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவங்களோட அம்மாவுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பூர்ணமாய் எரிக்கப்படட்டும். சௌக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஸ்ரீதேவி சிஸ்டருடைய மேல் கர்த்தருடைய வல்லமை இப்போது ஊற்றப்படட்டும். இந்த மகள் சௌக்கியம் உள்ளதாய் மாற்றப்படட்டும். பள்ளிப்பேட்டிலிருந்து தேவனே, இந்த நாடுகளில் இந்த வசனங்கள் கேட்கிற மக்களுடைய குடும்பங்களுக்குள்ள தெய்வீக விடுதலை போல் நடக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் மேல் தெய்வீக கிருபை இறங்கி வரட்டும். இந்த மக்களை எல்லாவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. ஆண்டவரே, கேரளா பகுதியிலிருந்து இந்த வசனங்கள் கேட்கிற அந்த மக்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு சௌக்கியம் இறங்கி வரப்படட்டும். எல்லா எதிரிகள் பலவீனங்கள் எரிக்கப்படட்டும். எல்லா சாத்தாண்ட கிரியைகள், அந்த காலத்தின் கிரியைகளால் வீடு எரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக தூதன்மார் அந்த இடத்தில் இறங்கப்படட்டும். தெய்வீக கிருபை இறங்கப்படட்டும். தேவனே, இந்த மக்கள் நீர் ஆசீர்வதித்து வரப்படட்டும். தேசத்தில் உயர்த்தட்டு, சமாதானத்தை கொண்டு தரப்பட்டும். இந்த நாடுகளில் இந்த மீட்டிங்கில் கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவரும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுது. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென்.